யார் முதல்வர் என்பதை தீர்மானிப்பது மக்கள். தேர்தலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஊடகம் சொல்றதை வச்சு அதை தீர்மானிக்க முடியாது. பல நேரங்களில் இது மாதிரி தவறான தகவல்களை திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்னாடி இது பரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் மேலே ஜனங்க யார் மேலே அனுமானம் வச்சுருக்கிறாங்க, யார் வரணும்னு நினைக்கிறாங்கிறது தேர்தல் தான், மக்கள் களம் தான் முடிவு பண்ணும். அதாவது ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டிங்கிறது சகோதரர் விஜயுடைய அவருடைய அறிக்கை, அவருடைய பேச்சில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதையும் பொறுத்தவரைக்கு மக்கள் ஆதரவு யாருக்கிட்ட இருக்குங்கிறது தேர்தல் களம் தான். இதுவரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல. அவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரணியை நாங்கள் தான் நிற்கிறோம், மக்கள் எங்களை விரும்புகிறாங்க அப்படி சொல்றது அது தேர்தல் களம் தான், மக்கள் தான் முடிவு பண்ணணும், நம்ம சொல்லக்கூடாது. அது அவருக்கு அரசியலுக்கு தான் வந்திருக்கிறார், முதல் தேர்தலை சந்திக்க போறார். அந்த தேர்தல் முடிவுகள் பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் சகோதரர் விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு மக்கள் சொல்லுவாங்க, அவர் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே பல ஊடகங்கள் இந்த மாதிரி சந்திப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னணி நட்சத்திரம், லட்சக்கணக்கான பேர் அவருக்கு ரசிகர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியல் வேறு, சினிமா வேறு. கூட்டம் வரும், எல்லாருக்கும் கூட்டம் தான் வரும். ஆனால் கடந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சினிமாவில் வந்த அனைவருக்கும் சினிமாவில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் தோக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அது ஜனங்க தேர்தல் களம் தான் முடிவு பண்ண முடியும். அவருக்கு ஒரு முன்னணி சினிமா நட்சத்திரம், ஏற்கனவே சில பேர் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவருக்கு. அதனால ஒரு கூட்டம் கூட அதை வச்சு நம்ம ஒரு முடிவை சொல்ல முடியாது. நன்றி. அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்க தலைவர்கள் அண்ணன் ஜி.கே. வாசன் உட்பட, ஜி.கே. வாசன் அவர் அண்ணன் நேற்று ஏதோ ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இங்கே தமிழ்நாட்டில் குற்றச்செயல்கள் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் டெல்லியில் இருக்கிறார். டெல்லியில் இருக்கும்போது அண்ணன் டெய்லி பேப்பர் படிப்பார், கண்டிப்பாக படிப்பார். அவர் படிக்கும் பொழுது நான் டெல்லியில் எம்பி ஆன பிறகு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஹிந்துவாக இருக்கும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எந்த இது எடுத்துறாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு இருக்கும், துப்பாக்கி சூடு. பாம்பேல இருந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி கேங்ஸ்டரிசம் இன்னைக்கு டெல்லியில் இருக்கு. டெல்லி தலைநகர் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? ஒன்றிய அரசு கட்டுப்பாடு இருக்கு. இது கூட ஆம் ஆத்மி கட்சி இருந்தாலுமே காவல்துறை சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் அது ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்னைக்கு அந்த டெல்லியோட ஆட்சியே அவங்க கீழே தான் இருக்கு. ஆனால் கடந்த 10 வருஷத்துல அந்த டெல்லியோடைய இன்னைக்கு நம்முடைய தலைநகர் இருந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பள்ளிகளுக்கு போற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நாளொரு பொழுதும் குண்டு வெடிப்பு, துப்பாக்கி சூடு டெல்லி நடக்குது. அதை அவங்க ஒழுங்கு செய்ய முடியல, மற்ற மாநிலங்கள் சொல்ல வந்துட்டாங்க. நன்றி. தமிழ்நாடு பாருங்க, நம்ம ஒரு வளரும் நாடு. தமிழ்நாடுலேயும் குற்றங்கள் நடக்க செய்து எங்களை போன்ற கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் அது போன்ற சம்பவம் நடக்கும்போது கண்டிப்பாக இதை இரும்புக்குரம் கொண்டு இதை ஒடுக்க வேண்டும் நாங்கள் சொல்கிறோம். சில நேரங்களில் அது தொய்வு இருக்கும்போது எங்களுடைய தலைவர் வைகோ பலமுறை அறிக்கையில் கொடுத்திருக்கிறாரு, முதலமைச்சருக்கும் சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, நடக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம எல்லாரும் வேற டெவலப்பிங் எக்கானமி. நீங்கள் வளர்ந்த நாடுகள், நீங்கள் பத்திரிகை நண்பர், நீங்கள் வளர்ந்த அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளிலே குற்றச்செயல் நடந்துட்டு தான் இருக்கு. குற்றச்செயல்கள் அது வளரும் நாடுகள் இருக்கதா செய்யும். ஆனால் அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறாங்களா, காவல்துறை எடுக்கிறாங்களா? அது எடுக்கிறாங்க. அதில் எங்களுக்கு இது இருக்கு. அதாவது நீங்க நேஷனல் இல்லை நான் சொல்றது விட்டுருங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவா போங்க. அது ஒன்றிய அரசு சார்ந்த ஸ்தாபனம், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அதில் புள்ளி விவரங்கள் பாருங்க, எந்த மாநிலம், எந்த தலைநகரத்தில், இப்போ சென்னையில் குற்றங்கள் எவ்வளவு நடக்குது, கல்கட்டாவில் எவ்வளவு நடக்குது, டெல்லியில் எவ்வளவு நடக்குது, மும்பையில் எவ்வளவு நடக்குது, நீங்க அதில் பாருங்க. அதே நேரம் மாநில வாரியா பாருங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு இங்க நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக குற்றங்கள் நடக்கிறது பாஜக ஆள்கின்ற உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் தான் இங்க நடக்குது. இங்க சொல்லல. ஆனா நீங்க சொல்றீங்களா ஜாஸ்தி அதிகமாயிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். இங்கே இருக்கு, இல்ல மறுக்கல. நான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு நாங்க எதிர்கட்சி தலைவர், கூட இருக்க கூட்டணி கட்சி தலைவர் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.